ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்ன பார்க்கலாம் முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். ஃப்ரெஷ்ஷான இப்போ தான் பறிச்சிட்டு வந்து மரத்தில் பக்கத்தில் உள்ள மரத்துலேயே பறிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதை உருவி எடுத்துக்கலாம். இது 2 3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துருக்கேன் கழுவி. ஏன்னா மண் தூசி இது மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கழுவி எடுத்துருக்கேன். கழுவிட்டு பார்க்கலாம். கையிலே ஒட்டி ஒட்டிட்டு வரும். எப்படியே கழுவி எடுத்து முடிச்சாச்சு எல்லா கீரையும். கீழே பார்த்தீங்கன்னா தூசி இது மாதிரிலாம் இருக்கும். அலசி விட்டு பார்த்தீங்கன்னா கீரை அலசிட்டு செய்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் பூச்சி இந்த மாதிரி வண்டு மட்டும் இருக்கிறதுனால கீரையோட தேங்கிரும் தண்ணியில். அதனால தான் அலசிட்டு செய்கிறது. பாருங்க கழுவிட்டேன் ஃபுல்லாகவே சூப்பராக கழுவி எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கீரையை பொரியல் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை திங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு டைம்லாம் சேர்த்துக்கணும். நான் முருங்கைக்கீரை சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிட்டேன். இன்றைக்கி தான் சரி வெயில் அடிக்கிற மாட்டேன் இருந்துச்சு. சரி முருங்கைக்கீரையை பறிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு வந்து பொரியல் செய்கிறேன். இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு சூடாகணுன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். முருங்கை சூப்பு வச்சு குடிக்கலாம். முருங்கை இலையில் சூப்பு வச்சு குடிக்கலாம். அந்த பொடி நடத்தி சாப்பிட்லாம். நிறைய பெனிஃபிட் இதில் நிறைய செய்கிறது நிறைய இருக்குது ரெசிபி இது முருங்கைக்கீரையில். இப்போ வரமிளகா வந்து ஒரு 2 வரமிளகா வந்து கிள்ளி நைஸாக கிள்ளி போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்கு இது காரம் நிறையா இருக்கும் இந்த மிளகாவில். அதெல்லாம் 2 மிளகா போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எனக்கு முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அடையெல்லாம் போட்டு செய்வாங்களா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அடையில் செய்கிறது. நான் ஊருக்கு போயிருக்கும்போது ஊர்லேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நம்ம வீட்டு மரத்துலேயே. சரி பறிச்சிட்டு வரலான்னு பார்த்தா சரி அவ்வளோ தூரத்துலேருந்து பறிச்சிட்டு வரதா அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு வரல. சரி இன்றைக்கி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் உள்ள மரத்தில் போய் பறிச்சிட்டு வந்து செய்கிறோம். சும்மா கொஞ்சமாக தான் செய்கிறது, நிறையலாம் இல்லை. இப்போ வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான உப்பு இப்போயே சேர்த்துக்கலாம். பத்தலை சாப்பிட்டு பார்த்துட்டு கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். நான் சாப்பிட்டு பார்த்து எனக்கு அவ்வளோ கரெக்டாக போட தெரியாது. எதாக இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்து தான் எனக்கு உப்பு போட தெரியும். அவ்வளோ கரெக்டாலாம் எனக்கு இதுதான் கரெக்டாக அம்மாலாம் போடுவாங்களா இது கரெக்டாக இருக்கும் இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் எனக்கு போட தெரியாது. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப வேகவும் கூடாது, வேகாமல் இருக்கக்கூடாது. ஒரு 3/4 பதத்தில் இருந்துச்சுன்னா கீரை சாப்பிட்றது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப வெந்தாலும் கசக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கும். இப்போ வந்து கீரையை அலசி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க கீரை. கீரையை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் இதெல்லாம் நல்லா பரவாயில்ல நல்லா இந்த நம்ம தான் தண்ணி சேர்க்கவே கிடையாது. இந்த அலசின தண்ணி லைட்டாக இருக்கும். இந்த கீரையில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஒட்டிகிட்டு இருக்கும். அதிலே வெந்துடும். அதே மட்டும் நம்ம வந்து எண்ணெயிலே வெந்துடும். இது நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை. சில பேர் தண்ணி சேர்ப்பாங்க. நான் தண்ணி சேர்க்காம தான் எப்போதுமே கீரை செய்வேன். நம்ம அலசி தானே இருக்கோம். அந்த நம்ம எப்படி இந்த தண்டுக்கீரைலாம் செய்கிறோம்ல அந்த தண்டுக்கீரை வந்து தண்ணி சேர்க்காம தான் நம்ம செய்வோம். அது மட்டும் அலசினால தண்ணி சேர்க்க தெரியாது. இதே அலசாமல் நம்ம வந்து டேரெக்டாக உருவி அப்படியே செய்கிற மாட்டோம் இருந்துச்சுன்னா தண்ணி சேர்க்கணும். அது வந்து அலசி செய்கிறனால தண்ணி சேர்க்க தேவை கிடையாது. ஏன்னா கீரை கொஞ்சம் வந்து தண்ணியை உறிஞ்சிருக்கும். அதனால தண்ணி சேர்க்க தேவை கிடையாது. தண்ணியிலே வெந்துடும். அந்த எண்ணெயிலே வெந்துடும். அதை நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அந்த தண்ணி இன்னும் தண்ணி அப்படியே ஊறி இருக்கும். நம்ம வந்து கிண்ட தண்ணி ஊறி இருக்கும் பாருங்கள். தண்ணி அவ்வளோது இருக்குது இதுலேயே நல்லா வெந்துக்கும் தண்ணியிலேயே. நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா தேவையே கிடையாது. எக்ஸ்ட்ரா சேர்த்தா கசக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி அதிகமாக போயிட்டா கசக்கிற மாதிரி இருக்கும் கீரை. அது எவ்வளோ பெரிய கீரை கசக்காத கீரை கூட தண்ணி சேர்த்தா ரொம்ப கசக்கிற மாதிரி தெரியும். அதில் இந்த தண்ணியில் நல்லா வெந்துடும். கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். இன்றைக்கி ரசம், வெண்டைக்காய் பொரியல், கீரை பொரியல் இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. தண்ணி எனக்கு லைட்டாக கொஞ்சம் இருக்குது. இது நல்லா சுண்டி வரட்டும். தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல் வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து கலந்து விட்டு சாப்பிட்டா வேறு லெவலு சூப்பராக இருக்கும் கீரை. இப்போ வந்து உப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கலாம்.
உப்பு வந்து கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் அரை உப்பாக இருக்குது, பரவாயில்ல. எனக்கு அவ்வளோ உப்பு போட்டு சாப்பிட்டா பிடிக்காது. அரை உப்பாக இருந்தால் நல்லாயிருக்கு. அரை உப்பாக தான் இருக்குது, போதும் அந்தளவுக்கே. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடிடலாம். கீரை ரெடி ஆயிரும். பாருங்க, கீரை தண்ணிலாம் நல்லா உறிஞ்சிருச்சு கீரையில். சூப்பராகவும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் 2 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதும் அடுப்புலையே. சூப்பரான இப்படியே கீரை ரெடி ஆயிடுச்சு. கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ஊரில் கீரை சுண்டுறன்னு சொல்லுவாங்க. கீரை பொரியல்னு சொல்ல மாட்டாங்க, கீரை சுண்டுறன்னு சொல்லுவாங்க. இது வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை பொரியல்னு சொல்ல மாட்டாங்க, கீரை சுண்டுறது, கீரை கடையிறது, இது மாதிரி தான் சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை சுண்டலையா அப்படின்னு கேட்பாங்க எங்கள் ஊர் சைடு. சூப்பரான கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை பொரியல் இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வாரத்தில் ஒரு டைம் கிடச்சிச்சின்னா வாரத்தில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கீரை சாம்பார் கூட வைக்கலாம். கீரை புளிக்குழம்புல கூட நாங்கள் போடுவோம் கீரை. ஒரு டைமில் பக்கத்து வீட்டிலாம் போட்டிருக்காங்க. எங்கள் ஊரில் அம்மா போட்டதில் பக்கத்து வீட்டில் போட்டிருக்காங்க. கீரை புளிக்குழம்புலேயே போட்டுருவாங்க. கீரை உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது பெண்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கும் கிடச்சிருந்தா வாரத்தில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். என்ன மட்டுமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.